നാരായണീയത്തെ ഭട്ടതിരി 100 தசகங்களாயிட்டு எழுதியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த 100 தசகங்களை அவரு ഓരോ தசகங்களோட முடிவிலையும் தன்னோட நோய் குணமாகணுமே பகவானே குருவாயூரப்பா அப்படின்னு பிரார்த்தனை பண்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 12 ஸ்கந்தங்களாக்கும் பாகவதத்துல இருக்கு. அதே மாதிரியே பட்டதிரி நாராயணியத்திலையும் 12 ஸ்கந்தங்களாயிட்டே நினைச்சுண்டு அந்த 12 ஸ்கந்தங்களை 10 ஸ்லோகங்கள் இருக்கிற மாதிரி 10 சிலதுல 12 14 வரைக்கும் எல்லாம் கூட ஸ்லோகங்கள் இருக்கு. அப்படி தசகங்களாயிட்டு எழுதியிருக்கார். அதையாக்கு நம்ம பார்த்தோம். நாராயணியத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம சொன்ன மாதிரி 1லேருந்து 3 தசகம் வரைக்கும் முதல் ஸ்கந்தம், 4லேருந்து 7வது தசகம் வரைக்கும் 2வது ஸ்கந்தம், 8லேருந்து 15வது தசகம் வரைக்கும் 3வது ஸ்கந்தம், 16லேருந்து 19வது தசகம் வரைக்கும் 4வது ஸ்கந்தம், 20வதுலேருந்து 21வது தசகம் வரைக்கும் 5வது ஸ்கந்தம், 22 தசகத்திலேருந்து 23 தசகம் வரைக்கும் 6வது ஸ்கந்தம், 24 தசகத்திலேருந்து 25 தசகம் வரைக்கும் 7வது ஸ்கந்தம், 26வது தசகத்திலேருந்து 32வது தசகம் வரைக்கும் 8வது ஸ்கந்தம். இது வரைக்கும் நம்ம 8 ஸ்கந்தங்களையும் 32 தசகங்களையும் பார்த்துட்டோம். 33வது தசகத்திலேருந்து 36வது தசகம் வரைக்கும் 9வது ஸ்கந்தம், 37வது தசகத்திலேருந்து 88வது தசகம் வரைக்கும் 10வது ஸ்கந்தம், 89வதுலேருந்து 97 தசகம் வரைக்கும் 11வது ஸ்கந்தம், 98லேருந்து 100 தசகம் வரைக்கும் 12வது ஸ்கந்தம். இப்படியாக நாராயணியத்தை பட்டதிரி எழுதியிருக்கார். இப்போ 8வது ஸ்கந்தம் முடிச்சு 9வது ஸ்கந்தத்துல நம்ம இருக்கோம். 33வது தசகத்துல இருக்கோம். 33வது தசகத்துல 1வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். வைவஸ்வத மனுவோடு புத்திரனான நபாகனுக்கு புத்திரனாயிட்டு நாபாகன் அப்படிங்கிற ராஜா இருந்தார். அவரோட புத்திரனாக்கும் அம்பரீஷன் 7 சமுத்திரங்களால சூழ்ந்து நிற்கப்பட்ட பூமியோடு அதிபதியாக்கும் அம்பரீஷன் இருந்தா கொடியும் பகவானோடு பக்தர்களில உத்தம பக்தனாயிருக்கிற அந்த அம்பரீஷன் பகவானில தன்னோட மனசை எப்பவுமே இன்வால்வ் பண்ணிட்டு இருந்தார். பகவானில தான் அவரோட மனசு இருந்தது. இத்தனை பெரிய சக்கரவர்த்தி ஆக்குமே அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் ஒன்றும் அவருக்கு இருக்கலை. பகவானுக்காயிட்டு இந்த சக்கரவர்த்தி ஸ்தானத்தை நான் கொண்டு நடக்கிறேன் அப்படிங்கிற பாவத்துல எல்லாம் கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு அவரு தன்னோட டியூட்டியை செஞ்சார். ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் சேர்ந்து ஒரு சேர சமஸ்தபதமாயிட்டாக்கும் இதுல இருக்கு. நடுவில் ஃபுல் ஸ்டாப் ஒன்றும் கிடையாது. அதனால இதனோட அர்த்தம் பரிகர்த்தியும் இந்த ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் சேர்ந்தபடி அர்த்தத்தை பார்த்தா தான் அது മനസ്സിലാകും. மூச்சு விடாம சொல்ல வேண்டிய சமஸ்த பதமாக்கும் இது. ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் சேர்ந்து வைவஸ்வத ஆக்கியம். வைவஸ்வதன் அப்படின்னு பேர் இருக்கிற
மனுபுத்திர, மனுவோடு புத்திரனாயிருக்கிற நபாக ஜாதா, நபாகனிலிருந்து ஜனிச்ச நாபாக நாமக, நாபாகன் அப்படின்னு பேர் இருக்கிற நிருபால சுத அம்பரீஷா, ஒரு சில புக்கில் நரேந்திர சுத அம்பரீஷா அப்படின்னு இருக்கு. நாபாகன் அப்படின்னு பேர் இருக்கிற நரேந்திர சுதன் அப்படின்னாலும் ராஜாவோடு புத்திரன் அப்படின்னு அர்த்தம். நிருபால சுதன் அப்படின்னாலும் ராஜாவோடு புத்திரன் அப்படின்னு அர்த்தம். அம்பரீஷா, அம்பரீஷன் வைவஸ்வதன் அப்படின்னு பேர் இருக்கிற மனுவோடு புத்திரனாயிருக்கிற நபாகனோடு புத்திரனாயிருக்கிற நாபாகன் அப்படின்னு பேர் இருக்கிற ராஜாவோடு புத்திரனாயிட்டு அம்பரீஷன் ஜனிச்சார். அவரோ சப்த ஆர்ணவ ஆவிருதா. சப்த அப்படின்னா 7, ஆர்ணவம் அப்படின்னாக்கா சமுத்திரங்களால ஆவிருதா சூழ்ந்து நிற்கப்பட்ட மகி பூமி. மகீதைதா ஆதி, பூமியோடு முழுவன் சக்கரவர்த்தியாயிருந்தார் அந்த அம்பரீஷன். இருந்துட்டு கூடியும் அவருக்கு தலக்கணம் அப்படிங்கிறது இல்லை. தொது சங்கிஷு, பகவானுமாயிட்டு കൂടുതൽ ஜாஸ்தியான அட்டாச்மெண்ட் இருக்கிறவாள்லையும் பகவல் பக்தர்களிலையும் தொய்ச்ச, பகவானே உங்களிலையும் சதா ஏவ எப்பவும் மக்னமனாக மூழ்கின மனசோடு கூடிட்டு ரேமே சந்தோஷம் അനുഭവിച്ചാர். ഭഗവാനിലെ മനസ്സെ കൊണ്ടുപോയി ലയിപ്പിച്ച് ഭഗവത് ഭക്തർകളിലെയും അവര് എപ്പോഴുമേ അവരോട് മനസ്സെ ലയിപ്പിച്ച് குஷியான அப்படின்னு அர்த்தம். பகவத் பக்தர்களையும் பகவானையும் அவரு எப்பவும் மனசுல நினைச்சுட்டே இருந்து அப்படி அந்த சக்கரவர்த்தி ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு பிரஜாபரிபாலனம் நடத்தினார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். இரண்டாவது ஸ்லோகம், பகவானோடு பிரீதிக்காகவே தான் சர்வ கர்மங்களும் செஞ்சின்றிருந்தார் அம்பரீஷன். அந்த அம்பரீஷனோட பக்தியாலேயே பகவான் இம்மீடியட் ஆயிட்டு அம்பரீஷனுக்கு பிரத்யட்சமாகிற மாதிரி பிரசன்னமானார். உன்னோட பக்தி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்செடுத்து அம்பரீஷா அப்படின்னு அம்பரீஷன் பகவானை பிரத்யட்சமாகணும்னு பிரார்த்திக்காதக்கே பகவான் பிரத்யட்சமாயிட்டார். அதனாலேயே அது வேணும் இது வேணும்னு அம்பரீஷன் கேட்காதக்கே பகவான் தன்னோட சுதர்சன சக்கரத்தை அம்பரீஷனோடு பாதுகாப்புக்கு ஆயிட்டு அம்பரீஷனுக்கு கொடுத்தார். ஹே தேவா, பகவானே குருவாயிரப்பா, பட்டதிரி பகவான் கிட்ட பேசுறார். தொது பிரீதையே ஏவா, உங்களோடு பிரீதிக்காகவே தான் சகலம் எல்லாம் விதன்வதா செஞ்சின்றிருந்தார்.
எல்லா பிரவൃத்தியும் கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு செஞ்சுட்டு இருந்தார் அம்பரீஷன். அஸ்யா அந்த அம்பரீஷனோடு பக்தியா ஏவ பக்தி ஒன்னினால மட்டுமே ந சிராத் கொஞ்சம் கூட டிலே ஆகாம பிரசாதம் அபிருதாக பகவான் அம்பரீஷனில பிரசாதிச்சல். ஏனா அதனாலேயே அஸ்யா அந்த அம்பரீஷனை அபிரட்சணார்த்தம் எல்லா விதமான சத்ருக்களிலேந்தும் காப்பாத்துறதுக்கு ஆயிட்டு ஏழு சமுத்திரங்களால சுற்றப்பட்ட அளவுக்கு பூமி இருக்கிற சக்கரவர்த்தியாயிருக்கிற அம்பரீஷனுக்கு சத்ருக்களும் இருக்கலாம், அவ பிரகடனமாகிறது இல்லை, அவ்வளவுதான். அம்பரீஷனோடு அந்த பவரினால அவ பிரகடனமாக்கியிருக்கா. இனி ஒருவேளை இந்த சத்ருக்கள் பிரகடமானானாக்கா அந்த சத்ருக்களை ஓட வைக்கிறதுக்காயிட்டு பகவான் என்ன பண்ணினார்? யாஜனம் ஹிருதே அபி அம்பரீஷன் பகவான் கிட்ட என்ன காப்பாத்தனமே சத்ருக்கள் வந்தான்னு கேட்காதக்கே பகவானே நீங்கள் என்ன பண்ணின? சகசிரதாரம் சக்கரம் 1000 மனகள் இருக்கிற சுதர்சன சக்கரம் அம்பரீஷனுக்கு பிரபிததாரா கொடுத்தேளே அப்படின்னு இந்த ஸ்லோகம். 3வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அம்பரீஷனுக்கு அதுக்கப்புறம் பகவான நல்லா டீப்பாயிட்டு கூப்பிடணும்னு ஆசை வந்தது. பகவானை பூஜை பண்றதுக்கு வேண்டிட்டு யமுனா நதியோடு சமீபத்தில் இருக்கிற மதுவனத்துல போயிட்டு சுத்தமான மனசோடு கூடிட்டு இருக்கிற அம்பரீஷனோடு தர்ம பத்னியோடு கூடிட்டு கோபதாபங்களொന്നും இல்லாதக்கு ரஜோகுண தமோ குணங்களொന്നും இல்லாத மனைவி கிடைச்சது அம்பரீஷனுக்கு. அப்படி சல்குணங்கள் இருக்கிற மனைவியோடு கூடிட்டு பெரிய ஒரு பூஜை நடத்தினார். பிராமணாளுக்கெல்லாம் 60 கோடி மாடுகளை தானம் பண்ணினார். அப்படி செஞ்சுண்டு ஒரு வருஷ காலம் துவாதசி விரதம் அனுஷ்டிச்சார். இவ்வளோ பெரிய ஒரு தான தர்மம் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத மனைவியோடு ஒரு சப்போர்ட்டும் இருந்தாதான் அது சுபமாயிட்டு முடியும். அப்போ மனைவிக்கு சத்குணம் இருக்கணும் நிறைய, இல்லைன்னா செல்ஃபிஷ் ஆயிடுவாள். இதெல்லாம் இப்படி கொடுக்கணும் வேண்டாம் அப்படின்னு சொன்னானாக்கா ராஜாக்கு பூர்ண மனசோடு கூடிட்டு கொடுக்கறதுக்கு முடியாது. அதனாலேயாக்கும் இங்க சொன்னது சுத்த மானசத்தோடு கூடி இருக்கிற தர்மபத்னியோடு கூடிட்டு பூஜைகள் எல்லாம் அனுஷ்டிச்சு 60 கோடி பசுதானம் பண்ணினார் அவரு. എന്നിട്ട് ஒரு வருஷ காலம் துவாதசி விரதத்தை அனுஷ்டிச்சார். அப்படின்னு ஒரு வருஷம் நீண்டு நிற்கிற விரதம். ഓരോ മാസത്തിലെയും ഏകാദശി വരും. ഏകാദശിക്ക് അടുത്ത നാളാക്കും ദ്വാദശി. அந்த ஏகாதசிக்கு விரதம் இருந்து துவாதசி முடியறதுக்குள்ள பாரண வீட்டுறதுக்காக்கும் துவாதசி விரதம் அப்படின்னு சொல்லுறது. ஏகாதசி விரதத்தோடு மகிமையை எடுத்து சொல்லாதக்கே துவாதசி விரதத்தோடு மகிமையை எடுத்து சொல்லிண்டு அந்த ஏகாதசி விரதத்தோடு இம்பார்ட்டன்ஸை இங்க சொல்லவாக்கம் செய்யப்படுறது. ஒரு வருஷம் நீண்டு நிற்கிற விரதமாக்குமே இது. எல்லா மாசத்திலையும் செய்யற விரதமாக்குமே. தசமியில பகல் டைம்ல மட்டும் ஒரு வேளை சாப்பிட்டு ராத்திரி ஒன்னும் சாப்பிடாதக்கி ஏகாதசி நாளில
துளசி தீர்த்தம் கூடியும் சேவிக்காதக்கி, உமிநீரு கொடியும் வாயில் இருக்கிற அந்த உமிநீரு கொடியும் எச்சில் கொடியும் முழுங்காதக்கி, சுத்த மாத்திரமாயிருக்கிற உபவாசம். அடுத்த நாள் காலையில துவாதசி கொஞ்ச நேரம் தான் இருக்கும். துவாதசி நாளைக்கு அந்த துவாதசி திதி முடியறதுக்கு முன்னால பிராமணாளுக்கு அன்னதானம் பண்ணிட்டு துளசி தீர்த்தம் அரிமணியோடு கூடிட்டு ஒரு அரிசிமணியை போட்டு அந்த துளசி தீர்த்தத்தை சேவிச்சு அந்த விரதத்தை முடிக்கிறது. அப்படி பாரண விட்டணும். அப்படி ஓரோ மாசத்திலையும் வர ஏகாதசி விரத அனுஷ்டானம் நடத்துற அம்பரீஷனோடு 12ஆம் மாசம் விரதம் டைமிலியாக்கும் அவருக்கு ஒரு சோதனை காலகட்டம் வந்தது. ஒரு வருஷம் பூர்த்தியாகிறது, அதுக்கு தடங்கல் பண்றது அப்படிங்கிறது தேவேந்திரனோடு ஒரு லட்சியமாயிருந்தது. அம்பரீஷன் இந்த விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டானா இந்திர பதவிக்கு கூடியும் அர்ஹதை இருக்கிறவரா மாறிடுவர். அதனால அந்த விரதத்தை முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துர்வாசா மகர்ஷிய தேவேந்திரனாக்கும் அனுப்பி விடுறது. எல்லா மாசத்திலையும் வர ஏகாதசி அனுஷ்டானம், ஏகாதசி விரதானுஷ்டானம் நடத்துற அம்பரீஷன் ஒரு வருஷம் பூர்த்தியாகிறத அந்த 12வது மாசத்துல ஏகாதசி விரதம் முடிஞ்சு துவாதசி பாரண விட்டுற அந்த டைமிலியாக்கும் துர்வாசா மகர்ஷி அங்க வந்து சேர போறார். 12ஆம் ஏகாதசி முடிஞ்சு துவாதசி நாளில அவருக்கு துர்வாசா மகர்ஷியோடு மனஸ்தாபம் உண்டாகிறதுக்கான காரணம் உண்டாக போறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கோடு போட்டுட்டாக்கும். இங்க இந்த 3வது ஸ்லோகத்துல ஒரு வருஷ காலம் நீண்டு நிற்கிற அந்த துவாதசி விரதத்தை அனுஷ்டிச்சார் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறமா சஹா அந்த அம்பரீஷன் யமுனா உபகண்டே, யமுனா நதியோடு தீரத்துல மதுவனத்துல சுமனசா பத்னியா சமம், ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாத, கோபமோ அகங்காரமோ ஒண்ணுமில்லாத மனைவியோடு கூட மகதேம் பெரிய பூஜைய செஞ்சிட்டு த்விஜேஷு பிராமணர்களுக்கு பசுஷஷ்டி கோடி 60 கோடி பசுக்களை விதன்வான் தானம் செஞ்சிட்டு பகவத் அர்ச்சனார்த்தம் பகவானை பூஜிக்கிறதுக்காயிட்டு ஒரு வருஷ காலம் துவாதசி விரதம் ததௌ, துவாதசி விரதத்தை அனுஷ்டிச்சார். அந்த 12வது துவாதசி பாரண வீட்டும் போது என்ன நடந்தது, அதுக்கப்புறம் அவரோட அந்த பரீட்சண கட்டத்துல பகவான் எப்படி எல்லாமாக்கும் அம்பரீஷரை காப்பாத்தினார், இதெல்லாமாக்குமே நம்ம இந்த தசகத்துல பார்க்க போறோம். 4வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். ஏகாதசி விரதம் பாரண விட்டுற நாள் அப்படிங்கிறது துவாதசியோடு அந்த கடைசி நாழிகையிலேயாக்குமே. ஏகாதசி முடிஞ்சு அடுத்த நாள் காலையில துவாதசி கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அந்த டைம்லயாக்கும் பாரண செய்யேண்ட அந்த நாள். அந்த நாளில் பகவானை எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கிற அந்த டைமில் அம்பரீஷனோடு கிரகத்துக்கு துர்வாசா முனி வந்தார்.
துர்வாசா முனி சட்டுன்னு கோபம் வர ஒருத்தராக்கும். பல இடத்துலையும் அவரு முன்பின் யோசனை பண்ணாம இப்படி பலருக்கும் சாபம் கொடுக்கறதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். துர்வாசாவுக்கு பரமசிவன் கிட்டேந்து ஒரு வரம் கிடைச்சிருக்கு. சத்குணம் நிறைய இருக்கிற ஆரிட்டெல்லாம் ஆக்குமோ துர்வாசா முனி கோவிச்சுக்கிறார், அவளை சபிக்கிறார். அப்படி சபிக்கிறவாளோடு பாதி புண்ணியம் துர்வாசாவுக்கு கிடைக்கும். துர்வாசா மகர்ஷி ஒருத்தரை சபிச்சார் அப்படின்னாக்கா ஆரையாக்குமோ சபிக்கிறார், அவளோடு பாதி புண்ணியமும் பாதி தபோபலமும் துர்வாசா மகர்ஷிக்கு வந்து சேரும் அப்படின்னு பரமசிவன் வரம் கொடுத்ததுனாலே ஆக்கும். அவர் இப்படி நல்லவர்களையா தேடி பிடிச்சு சாபம் கொடுக்கிறார். அதுக்கு ஒரு சின்ன காரணம் வரும். அவருக்கு ரொம்ப சின்ன காரணத்திலேயே அவருக்கு கோபம் வரும். அந்த கோபத்தால சபிப்பார். சபிச்சானா அவாகிட்ட இருக்கிற பாதி புண்ணியமும் பாதி தபோபலமும் துர்வாசா மகர்ஷிக்கு வந்து சேரும். அப்படி இருக்கிற துர்வாசா முனியாக்குமே அம்பரீஷனோடு கிரகத்துக்கு வந்து சேர்ந்தது. அம்பரீஷன் நிறைய புண்ணிய பிரவൃத்திகள் எல்லாம் செஞ்சிருக்கார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அவரோட புண்ணியத்தை கொஞ்சம் வாங்கிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு நினைக்கிறதையாக்கும் தேவேந்திரன் துர்வாசா கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சது. எப்படியாவது இந்த அம்பரீஷனோடு ஏகாதசி விரதத்தோடு பாரண நாளில் அதை செய்ய விடாம டிஸ்டர்பு பண்ணி முடக்கணும். அது நடந்துடுத்து அப்படின்னாக்கா எனக்கு இந்திர பதவியே பறிபோயிடும் அப்படின்னு தேவேந்திரன் சொல்ல, தேவர்களோடு தலைவனாயிருக்கிற தேவேந்திரன் சொன்னதை கேட்க மாட்டேன் அப்படின்னு கம்ப்ளீட்டா மறுத்து சொல்லறதுக்கு துர்வாசா மகர்ஷிக்கு சாதிக்காது. அதனால அவர் அதுக்கு ஒத்துண்டார். அதே மாதிரியே அம்பரீஷனோடு புண்ணியங்களும் தபோபலமும் தனக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுண்டார். அதனால அவர் இப்படி அங்க அம்பரீஷனோடு அந்த பாரண திவசத்துல அதை முடக்கிறதுக்கு வேண்டிட்டு வந்து சேர்ந்தார். அவரு வந்தோடனே மகாராஜா பாரண முடியற இன்னைக்கு நீங்கள் சாப்பிட வரணும் அப்படின்னு கூப்பிடுறார். ஏகாதசி நாள் ஃபுல்லா பட்டினி கிடந்து அடுத்த நாளைக்கு உத்தம பிராமணனுக்கு அன்னதானம் பண்ணினதுக்கு அப்புறமா வாக்கும் அம்பரீஷன் எல்லா விரத நாளிலையும் சாப்பிடுற பதிவு. அதே மாதிரியே இன்னைக்கு ஏதாவது ஒரு பிராமணனை கிடைக்காதா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற டைம்ல ஆக்குவே துர்வாசா வந்து சேர்ந்தது. போய் இன்வைட் பண்ணிட்டு ஒருத்தர் வந்து சாப்பிட்றத விட தன்னால வந்து சேரவாளாக்கும் பகவான் ஆயிட்டு அம்பரீஷன் எடுத்துக்கிறார். அதனால அம்பரீஷன் மகாராஜாவாக்கு முன்னாடியே வேணுமானா அவரு பிராமணர்களை வர சொல்லலாம். நாளைக்கு பாரண வீட்டுற நாளாக்கும் நீங்கள் வந்து சாப்பிடணும்னு சொல்லி அவரு கூப்பிட்டா ஆராக்கும் வராக்கியிருப்பா. ஆனா அவர் அப்படி செய்ய மாட்டார். சொமேதையா அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு வர பிராமணாளுக்காக்கும் அவரு அந்த துவாதசி பாரண நாளில் சாப்பாடு போடுவார். அன்னைக்கு யாராவது இப்படி அன்எக்ஸ்பெக்டடா வரமாட்டாளா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற நேரத்திலேயாக்குமே துர்வாசா மகர்ஷி வந்தது. அதனால அவரை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டார். துர்வாசா மகர்ஷிக்கு சந்தோஷமாச்சு. எப்படியாவது இந்த அம்பரீஷனோடு இந்த பாரண வீட்டுற இந்த சல்பிரவர்த்தியை நிப்பாட்டிட்டா
அதன் வழியா ஏதாவது காரணம் கிடைச்சு சாபம் கொடுத்து அந்த புண்ணியத்தையும் தபோபலத்தையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு எண்ணம். அதனால இங்க பரார்த்திசீலகா அப்படின்னு துர்வாசா மகர்ஷிய விசேஷனம் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தவாளை துன்புறுத்துறது அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலி துர்வாசா மகர்ஷி ரொம்ப சிரேஷ்டராக்கும், நல்லவராக்கும். பரமசிவன் கிட்டேந்து கிடைச்ச அந்த ஒரு வரபலத்தினாலியாக்கும். அவர் இப்படி அடுத்த வாளுக்கு சாபம் கொடுத்து துன்பத்தை கொடுக்கிறார். அதையும் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அதா அதுக்கப்புறமா பவத் அர்ச்சனாந்தே, பவத் அர்ச்சன அந்தே, பகவானை பூஜிச்சதுக்கு அப்புறமா பாரண தினே துவாதசி நாளில் தத்ரா அங்கக்கி அந்த அம்பரீஷனோட வாசஸ்தானத்துக்கு துர்வாசா முனியால அஸ்ய பவனம் அம்பரீஷனோடு அந்த பவனத்துக்கு வீட்டுக்கு பிரபேதே பிரவேசனம் செய்யப்பட்டார். துவாதசி நாளில அம்பரீஷனோடு வீட்டுக்கு துர்வாசா மகர்ஷி பிரவேசனம் பண்ணினார். நிருபேனா போக்தும் ரிதஹா, அம்பரீஷ ராஜாவினால பட்சணம் கழிக்கிறதுக்கு இன்வைட் செய்யப்பட்ட பரார்த்திசீலகா, அடுத்தவாளை டிஸ்டர்ப் பண்றது அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் ஆயிட்டே இருக்கிற சஹச்ச துர்வாசா முனியாகட்டும், நியமான் விதாசியன் அனுஷ்டானங்கள் எல்லாம் செய்யறதுக்காயிட்டு, குளிச்சு சந்தியாவந்தன அனுஷ்டானங்கள் எல்லாம் செய்யறதுக்காயிட்டு யமுனா நதிக்கு மந்தம் ஜகாமா ரொம்ப ரொம்ப மெல்ல மெல்ல நடந்து போனார். ஸ்பீடா போகலை. துவாதசி அப்படிங்கிற அந்த திதி முடிஞ்சிட்டு தான் நான் திரும்பி வருவேன் அப்படிங்கிற உறுதியோடு கூடிட்டு மெல்ல மெல்ல நடந்து போனார். 5வது ஸ்லோகத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். பகவானோடு உத்தம பக்தனாயிருக்கிற அம்பரீட்ச மகாராஜா குளிச்சு சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன துர்வாசா மகர்ஷி இன்னும் வரலையே. யமுனா நதிக்கு குளிக்க போன அந்த துர்வாசா மகர்ஷி அப்படிங்கிற பிராமணன் இன்னும் சாப்பிட்றதுக்கு வரலையே அப்படிங்கிற கவலை. ஏகாதசி நாள் முடிஞ்சு அடுத்த நாளைக்கு துவாதசியில காலையில கொஞ்ச நேரம் தான் சில நாளைக்கு துவாதசி திதி இருக்கும். அப்ப அந்த துவாதசி திதி முடியறதுக்குள்ள வேணும் அந்த பாரணை வீட்டுறதுக்கு. அந்த டைம் முடிய போறதே அப்படிங்கிற கவலையில துளசிய போட்டு துளசி தீர்த்தத்தை மட்டும் சேவிச்சார் அம்பரீஷ மகாராஜா. എന്നിട്ട് பாரணைய முடிச்சார். அதுக்கப்புறமா அவக்கும் துர்வாசா மகர்ஷி யமுனா நதியிலேருந்து மெல்ல மெல்ல நடந்து வரார். தன்னோட ஞான திருஷ்டியால மகாராஜா துளசி தீர்த்தம் சேவிச்சதை தெரிஞ்ச முனிக்கு கோபம் வந்து பலவிதமான துர்வஜனங்களால ராஜாவோட மனசை நோகடிச்சு அதுக்கப்புறமா தன்னோட ஜடைய பறிச்செடுத்து அதுலேருந்து ஒரு பிசாஜ சிருஷ்டிச்சார். அதாக்கும் இந்த ஸ்லோகம். அதா அதுக்கப்புறம் பவத் பரேண ராஜ்ஞா, பகவானே கிருஷ்ணா பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார், உங்களோட பக்தனான அந்த ராஜாவினால பாரண முகூர்த்த சமாப்தி கேதாது, துவாதசி திதி இப்ப முடிஞ்சிடுமே, பாரண முகூர்த்தம் முடியறதுக்காச்சே அப்படிங்கிற சங்கடத்துல வாரா ஏவா துளசி தீர்த்தம் மட்டும் சேவிச்சு பாரணம் அகாரி பாரண செஞ்சார் அந்த மகாராஜா. அதா அதுக்கப்புறமா பிராப்தஹா முனிஹி, துர்வாசா முனி திரும்ப வந்தோனே தது திவ்ய திருஷா விஜானன், துளசி தீர்த்தம் சேவிச்சு அம்பரீஷன் விரதத்தை பூர்த்தியாக்கினது தன்னோட ஞான திருஷ்டியால அவர் தெரிஞ்சின்றார். എന്നിട്ടോ க்ஷிப்யன் ராஜாவை ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசினார். എന്നിട്ടോ கிருதஹா கோபத்தோடு கூடிட்டு உதிருத ஜடஹா துர்வாசா முனி தன்னோட ஜடைய பறிச்செடுத்துட்டு கிருத்தியாம்
கிருத்தியை அப்படிங்கிற துர்தேவதைய விததானா சிருஷ்டிச்சார். ஸ்லோகம் 6. கையில வாழ் வச்சுண்டு இந்த உலகத்தை தகிப்பிக்கிற மாதிரி அக்னி ஆயிட்டு ஜொலிச்சு நிற்கிற கிருத்திய முன்னால பார்த்துட்டும் ராஜாக்கு பயம் உண்டாகலே. நின்ன இடத்துல இருந்து 1 இன்ச்சு முன்பக்கமோ பின்பக்கமோ அசையலை. ஆனா பகவானோட சுதர்சன சக்கரம் அப்படிங்கிற அந்த புனிதமான திருச்சக்கரம் அந்த கிருத்தியை அப்படிங்கிற அக்னிய மாதிரி ஜொலிச்சு நிற்கிற அந்த கிருத்திய அந்த அசுரிய ஒரு அக்னிக்குள்ள ஈயாம்பாற்றை விழுந்தா எப்படி ஆக்குமோ தகிச்சு போகும், அதே மாதிரி தகிப்பிச்சு கடைஞ்சார் பகவான் தன்னோட சுதர்சன சக்கரத்தால அந்த கிருத்தியை அப்படிங்கிற அந்த ராட்சசிய. அதை பார்த்துட்டு பயந்து பிராண ரட்சார்த்தம் துர்வாசா ஓட்டம் கொடுத்தார். துர்வாசா ஓட பின்னால அந்த பகவானோடு சுதர்சன சக்கரம் பாஞ்சு போச்சு துர்வாசாவை கொல்லறதுக்கு. 4 பக்கமும் அக்னி மாதிரி பாஞ்சு வர கிருத்தியை, வாழை கையில வச்சுண்டு ராஜாக்கு நேர ஓடி வர கிருத்தியை, துர்தேவதையான கிருத்தியோட ரூபதேஷ்டகளிலே ஒன்றும் அம்பரீஷ மகாராஜாக்கு பயம் உண்டாகலே. நின்ன இடத்திலேருந்து 1 ஸ்டெப்பு உடைய முன்பக்கமோ பின்பக்கமோ அசையலை. நிருபதிகி அம்பரீஷ ராஜா அசிதரா வாழை கையில பிடிச்சுண்டு ராஜாக்கு முன்னால ஓடி வர அந்த கிருத்தியை பார்த்துட்டு புவனம் தகந்தேம் ச பிரபஞ்சத்தை முழுவன் தகிப்பிக்கிற அளவுக்கு அக்னி சீட்டற தாம் கிருத்தியாம் அந்த கிருத்திய அக்ரே அபிவீட்சியா ராஜாவோடு முன்னால பார்த்துட்டு கூடியும் பதாது ந கம்பே ராஜா கொஞ்சம் கூட அசையலை. நின்ன நிப்பிலேருந்து 1 அடி கொடியும் நகரலை. தே பகவானோடு சுதர்சன சக்கரம் கிருத்தியா அனலம் அக்னி ஸ்வரூபிணியான அந்த கிருத்திய தொது பக்தபாதம் பகவானோடு பக்தனை பாதிச்சதாயிட்டு பார்த்துட்டு அந்த கிருத்திய ஆக்கிரமிக்கிறதுக்காயிட்டு அபிவீட்சியா அந்த கிருத்தியை பகவானோட பக்தனான அம்பரீஷனை ஆக்கிரமிக்கிறதாயிட்டு அபிவீஷ்யா பார்த்துட்டு சலபயன் அந்த கிருத்திய தகிப்பிச்சு களைஞ்சார் பகவான் தன்னோடு சுதர்சன சக்கரத்தால. எப்படியாக்கும் தகிப்பிச்சார் அப்படின்னாக்கா பெரிய தீ, அந்த தீயில விழுந்து சலபத்த மாதிரி சுட்டெரிச்சார். முனிம் அன்வதாவீது துர்வாசா முனியோடு பின்னால ஓடி போச்சு அந்த சுதர்சனம் துர்வாசா மகர்ஷிய கொல்லறதுக்காயிட்டு. துர்வாசா மகர்ஷி பயந்து ஓடினார். 7வது ஸ்லோகம் பார்க்கிறோம். அந்த துர்வாசா பயந்து எல்லா உலகங்களிலேயும் ஓடி போயிட்டோம். அங்கெல்லாம் பகவானோட சுதர்சன சக்கரவும் துர்வாசாவோடு பின்னால ஓடி வரத பார்த்துட்டு பிரம்மா கிட்ட போய் அபயம் பிராபிக்கிறார் துர்வாசா மகர்ஷி. காப்பாத்தனமே அப்படின்னு சொல்லுறார். இந்த கால சக்கரத்தை ஆரிக்காக்கும் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு முடியும் அப்படின்னு பிரம்மா சொல்லிண்டு எனக்கு அதுக்கான ஒரு பவர் இல்லை அப்படின்னு அவரு சொன்னார். എന്നിട്ട് துர்வாசா முனி அங்கேந்து பரமசிவனை கைலாசத்துல போய் சரணம் பிராபிச்சார். பரமசிவனும் பகவானை தொழுதுண்டு அமைதியா நின்றுட்டார். அவரால் வேற ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்னு இந்த ஸ்லோகம். சஹா சுதர்சன சக்கரத்தை பயந்து ஓடற துர்வாசா முனி பியா பயந்துட்டு அசேஷ புவனேஷு எல்லா உலகங்களிலேயும் தாவன் ஓடி ஏறினார். விஸ்வத்ரா எல்லா உலகங்களிலேயும் தே பகவானோடு சக்கரம் சுதர்சன சக்கரம் அபிபஷ்யன் இருக்கு அப்படிங்கிறத கண்டுட்டு
விரிஞ்சம் கதவான், சத்தியலோகத்துக்கு பிரம்மா கிட்ட போனார். എന്നിട്ട് தன்னோட சங்கடத்தை சொன்னார். பிரம்மா சொன்னார், கால சக்கரமே ஆயிருக்கிற சுதர்சன சக்கரத்தை கஹா அதிலங்கயதி, ஆராலையாக்கும் எதிர்த்து நிக்கிறதுக்கு சாதிக்கும் முனே இது இப்படின்னு சொல்லிட்டு அபாஸ்தகா துர்வாசாவை கைவிட்டார் பிரம்மா. என்னால ஒன்னும் செய்ய முடியாது முனே அப்படின்னு சொல்லிட்டார். துர்வாசாவோட பயம் மாத்திரத்துக்கு பிரம்மாவால சாதிக்கலை, சுதர்சன சக்கரத்திலேருந்து காப்பாத்துறதுக்கு சாதிக்கலை. சர்வம் யயம், துர்வாசா அதுக்கப்புறமா போனது பரமசிவனோட கிட்டக்கே கைலாசத்துக்கு. சஹா ச, பரமசிவனாகட்டும் பவந்தம் பகவான அவந்ததா ஏவா தொழ மட்டும்தான் செஞ்சார். அவரால் வேற ஒன்றும் பேசக்கூட முடியலை. மகாவிஷ்ணுவோட சுதர்சன சக்கரத்தையும் மகாவிஷ்ணுவையும் பரமசிவன் தொழ மட்டும்தான் செஞ்சார், கையை கூப்பி தொழுதார். மகாவிஷ்ணுவோட சுதர்சன சக்கரத்தை பிடிச்சு நிறுத்துறதுக்கு பரமசிவனுக்கு திராணி இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த அம்பரீஷன் அப்படிங்கிற மகாபக்தனுக்கு பகவானோட சுதர்சன சக்கரம் காவல் நிற்கிறதையும் அம்பரீஷனை வாக்குகளாலையும் பிரவൃத்தியாலையும் உபதிரவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணின மாமுனியா இருக்கிற துர்வாசாவை சுதர்சன சக்கரம் ஓட வைக்கிறதையும் நம்ம பார்த்தோம். உத்தம பக்தனோட கதையை எடுத்துக்காட்டுக்கும் இங்க செய்யப்படுறது. எட்டாவது ஸ்லோகம். மகா பிரபாவனா இருக்கிற பகவானே அப்படின்னு பட்டதிரி கூப்பிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அதுக்கப்புறமா வைகுண்டத்துல ஓடி போய் வைகுண்டநாதனை நமஸ்காரம் பண்ற முனிட்ட வைகுண்டநாதன் சொல்றார், நான் பக்தர்களோடு தாசனாக்கும், அது உங்களுக்கும் தெரியுமே, ஞானமும் தபசும் வினயமும் இருந்தா மட்டும்தான் அது பகுமானிக்கிறதுக்கு தகுந்த ஒரு நிலைமை. உங்களுக்கு வினயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆரை பார்த்தானாலும் சட்டு புட்டுன்னு கோவிச்சுக்கிற, அதனாலேயாக்கும் இந்த அனர்த்தங்கள் எல்லாம் வந்து சேர்ந்திருக்கு. இனி என்னால ஒன்றும் செய்ய முடியாது, அம்பரீஷன் கிட்டேயே பொட்டிங்கோ, அம்பரீஷனோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கோ, அம்பரீஷனுக்கு மட்டும்தான் உங்களை காப்பாத்துறதுக்கு முடியும் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றார். பூமன் பகவானே கிருஷ்ணா அப்படின்னு பட்டுதிரிப்பாடு பகவானை கூப்பிடுறார். சர்வவியாபியா இருக்கிற பகவானே அப்படின்னு பட்டுதிரி பகவானை கூப்பிடுறார். பூயஹா, பிரம்மாவும் சிவனும் காப்பாற்ற முடியாம நின்னோன துர்வாசா முனி பகவன் நிலையம் ஏத்தியா, பகவானோடு வைகுண்ட லோகத்துக்கு வந்து சேர்ந்தார். എന്നിട്ടോ நமந்தம் முனி, வைகுண்டநாதனை நமஸ்காரம் பண்ணின அந்த முனி கிட்ட, ஹே ரிஷே துர்வாசா முனி அப்படின்னு பகவான் கூப்பிட்டு சொல்றார், அகம் பக்ததாசஹா நனு, நான் பக்ததாசனாக்குமே, அது உங்களுக்கு தெரியவும் செய்யுமே. ஞானம் தபஹாத, ஞானமும் தபசும் வினயான்னிதம் ஏவா, வினயத்தோடு கூடியானா மட்டும்தான் மான்யம், அதை எல்லாரும் பகுமானிப்பா. நீங்கள் பெரிய முனியாக்கும்னா கொடியும் உங்களுக்கு வினயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. வினயத்தோடு கூடின அறிவும் தபசும் எல்லாம் மட்டும்தான் மதிக்கப்படும். அதனால உங்களை பகுமானிக்கிறதுக்கே தோணாத அளவுக்கு உங்களுக்கு வினயம் இல்லாம இருக்கு. யாகி போங்கோ போங்கோ மகர்ஷே அம்பரீஷ பதம் ஏவா பஜா, என்னோட மகாபக்தனான அம்பரீஷனோட பாதத்துல போய் நமஸ்காரம் பண்ணுங்கோ, சரணடையுங்கோ. இது பவான் புரோஜே, இப்படியெல்லாம் பகவானே கிருஷ்ணா நீங்கள் துர்வாசா முனிட்ட சொன்னேலே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். ஒன்பதாவது ஸ்லோகம். அதுக்கப்புறமா துர்வாசா வைகுண்டத்திலேருந்து ஓடி அம்பரீஷனோட காலை போய் பிடிச்சார். ஆனா அந்த மகாராஜா தன்னோட பாதத்தில் விழுந்த துர்வாசா மகர்ஷிய கருணையோடு கூடிட்டு
பார்த்தார். എന്നിട്ട് என்னோட பாதத்திலெல்லாம் விழாதங்கோ மகர்ஷே அப்படின்னு சொல்லி நகர்ந்து நின்னார். എന്നിട്ട് ഭഗവാനോട് തൃച്ചക്രത്തെ സ്തുതിച്ചാர். அம்பரீஷனோட ஸ்துதியை கேட்டுட்டு சுதர்சன சக்கரம் அடங்கி நின்னுது. அந்த மகர்ஷி அம்பரீஷனுக்கு பகவானில் இருக்கிற பக்தியையும் தவறு பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற உணர்வும் அவருக்கு உண்டாச்சு. தவறு பண்ணின எங்கிட்ட கருணை காட்டின அம்பரீஷன் எவ்வளோ பெரிய உன்னதமானவராக்கும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுண்டார். എന്നിട്ട് அந்த அம்பரீஷனை ஸ்துதிச்சுண்டு அந்த ராஜாக்கு எல்லாவித அனுகிரகங்களையும் கொடுத்தார் முனி. தாவது அப்போது சம் ஏத்திய அம்பரீஷனோடு கிட்டக்க முனி திரும்ப வந்து சேர்ந்துட்டு முனியால கிரகீத பாதகா கால் பிடிக்கப்பட்ட சஹ அசௌ ராஜா பகவானோடு பிரிய உத்தம பக்தனாயிருக்கிற அம்பரீஷ ராஜா அபஸ்ருத்ய பின்னாக்கம் நகர்ந்து நின்னுண்டு. முனே என்னோட காலில் விழாதங்கோ அப்படின்னு நகர்ந்து நின்னுண்டு. பவத் அஸ்திரம் அனௌஷீத் பகவானோடு சுதர்சன சக்கரத்தை ஸ்துதிச்சார். சக்கரே கதே சுதர்சன சக்கரம் போனோன முனிகி துர்வாசா முனி தொது பக்தி பகவானிலே இருக்கிற பக்தியையும் ஆகசி கிருதே அபி தவறு செஞ்ச என்ன கிருபாம்ச அம்பரீஷ மகாராஜா கருணையோடு கூடிட்டு காப்பாத்தினதையும் நினைச்சிட்டு ஷம்சன் புகழ்த்தீண்டு அஸ்மை அம்பரீஷ ராஜாவுக்கு அகில ஆசிஷா அதாது சர்வவிதமான அனுகிரகங்களையும் கொடுத்தார். ஸ்லோகம் 10. ஒரு வருஷ காலம் அம்பரீஷ மகாராஜா துர்வாசா மகர்ஷி திரும்ப வரதையும் பார்த்து எதிர்பார்த்துட்டு இருந்தார். அந்த ஒரு வருஷ காலம் அவர் சாப்பிடவே இல்லை. அந்த மகர்ஷியை வேண்ட விதம் சாப்பாடு கொடுத்து சந்தோஷப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அவர் சாப்பிட்டார். அதுக்கப்புறம் பகவானில திருடமான பக்தியோடு கூடிட்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான பக்தியோடு கூடிட்டு பூஜை பண்ணிட்டு பகவானை கூப்பிட்டு இருந்த அவருக்கு சாயுஜ்ய முக்தி கிடைச்சது. அப்படி இருக்கிற குருவாயூரப்பா என்ன காப்பாத்தனமே அப்படின்னு சொல்லிண்டு பட்டதிரி பகவான் கிட்ட பேசுறார். ராஜா அம்பரீஷ ராஜாவு முனிம் பிரதீட்சிய முனிய காத்து நின்னுண்டு. கோபிச்சுண்டு போன முனி திரும்ப வந்து சாப்பிடறதுக்கு வரமாட்டாரா அப்படின்னு வெயிட் பண்ணிண்டு அந்த முனியை துரத்திண்டு சுதர்சன சக்கரம் போறதையும் பார்த்திருக்காரே. அப்ப எப்படியாவது பகவான் காப்பாத்தி முனியை திருப்பி அனுப்பிடுவார் அப்படின்னு நினைச்சுண்டு ஏக சமாம் அனாஷ்வான் ஒரு வருஷ காலம் சாப்பாடு சாப்பிடாதக்கு ஒரு வருஷ காலமாக்கும் துர்வாசா மகர்ஷி சுதர்சன சக்கரத்தை பயந்து சத்தியலோகம் கைலாசலோகம் வைகுண்டலோகம் எல்லாம் ஓடி தளர்ந்தது. முனி வந்துட்டு முனிக்கு நல்லா சாப்பாடெல்லாம் போட்டுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு அம்பரீஷ மகாராஜா ஒரு வருஷ காலம் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அதாக்கு நீங்க சொன்னது தம் அந்த ரிஷி முனிய சாது சம்போத்யா நம்ம சாப்பாடு கொடுத்து சந்தோஷப்பட வச்சுட்டு பிரசன்னம் விசிருஜன் சந்தோஷத்தோடு கூடிட்டு யாத்திரை அனுப்பிட்டு ஸ்வயம் புக்துவா அம்பரீஷ ராஜாவும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தோயி பகவானே பகவானில ததஹா அபி திருடம் ரதஹா அபூத் அதுவரை இருந்த பக்தியை விட ஜாஸ்தியான பக்தி இருக்கிறவராய் தீர்ந்தார் அம்பரீஷன். பகவானோடு மகிமைய அனுபவிச்சு தெரிஞ்சதுனாலேயாக்கும் பக்தி ஜாஸ்தியாச்சு. சாயுஜ்யம் ச ஆபா அம்பரீஷனுக்கு சாயுஜ்ய முக்தியும் கிடைச்சது. ஹே பவனேசா குருவாயூர் கோவில்ல வாழற கிருஷ்ணா நாராயணா சஹா அப்படியெல்லாம் மகாத்மியமெல்லாம் இருக்கிற நீங்கள் மாம் பாயாஹா என்ன காப்பாத்தனமே என்னோட சரீரத்துல கடந்து கூடி இருக்கிற வாத நோய
நோயாயிருக்கிற அந்த சத்ருவை ஓடிக்கிறதுக்கு பகவானோட சுதர்சன சக்கரத்தை சொல்லி அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிண்டு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திச்சுண்டு இந்த 33வது தசகத்தை முடிக்கிறார்.